بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெருமானார் பள்ளிவாசலுக்கு செல்கிறார்கள். அங்கே இரண்டு குழுவினர். ஒரு குழுவினர் இபாதத்தில் முழுமையாக மூழ்கியிருக்கிறார்கள். இன்னொரு குழுவினர் வாசிப்பதிலும் சிந்திப்பதிலும் கருத்து பரிமாற்றம் செய்வதிலும் மூழ்கியிருக்கிறார்கள். பெருமானார் யோசித்தால் எந்த குழுவில் சேருவது என்று. பின்னர் அவர் சொன்னார்கள், நான் ஒரு போதகனாக ஆசிரியனாக அனுப்பப்பட்டுள்ளேன். ஆகவே இந்த சிந்திக்கிற வாசிக்கிற கூட்டத்தில் நான் இணைந்து கொள்கிறேன் என்று அந்த கூட்டத்தில் இணைந்து கொண்டார்கள். நபித்தோழர் அபூ ஹுரைரா அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள், பள்ளிவாயில் எல்லோருக்கும் செல்வத்தை தாராளமாக வழங்கி கொண்டிருக்கிறார், போய் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். மக்கள்லாம் ஓடினாங்க, ரசூலுல்லாஹ் ஏதோ கொடுக்குறாங்களாமே என்னன்னு பார்ப்போம். அங்கே போனால் பெருமானார் பயான் செய்து கொண்டிருந்தார்கள், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. வெளியே வந்து அபூ ஹுரைராட்ட கேட்டாங்க, என்னையா ஏதோ பெருசாக நிறைய தர்றாருன்னு சொன்னீங்க, பயான் தானே பண்ணி கொண்டிருக்கிறார், அறிவை விட பெரிய செல்வமாக உங்களுக்கு வேண்டும், அறிவை விட பெரிய செல்வமாக உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னார்கள். ஒரு முறை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நடந்து கொண்டிருக்கிற போது ஒரு நோயாளியை பார்த்தார்கள். அவர் கடும் துன்பத்தில் இருக்கிறார். அவரை பார்த்து அனுதாபப்பட்டு பேசினார்கள். அப்போது அந்த நோயாளி இறைவனுக்கு நன்றி செலுத்தினார். இறைவன் என்னை மிக பெரும் நோயிலிருந்து காப்பாற்றி விட்டான் என்று அந்த நோயாளி சொல்லுகிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆச்சரியப்பட்டு கேட்கிறார்கள், என்னையா இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, இறைவன் பெரிய நோயிலிருந்து என்னை காப்பாற்றி விட்டான்னு சொல்கிறீர, அது என்ன என்று கேட்டபோது, அறியாமை என்னும் நோயிலிருந்து இறைவன் என்னை காப்பாற்றி விட்டான் என்று அவர் சொன்னார். இந்த 3 சம்பவம் சொல்லியிருக்கேன். இந்த 3 சம்பவத்தில் நம்ம கிடைக்கிற பாடம் என்ன? செல்வத்தை விட அறிவுதான் சிறந்தது, உடல் ஆரோக்கியத்தை விட அறிவு சிறந்தது. ஆக இஸ்லாம் எந்த அளவுக்கு அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குதுங்கிறத பாருங்க. முதல்ல ஏன் இந்த அறிவை பெறணும்? ஒய் ஏன் இந்த கேள்வி? முஸ்லிம் ஆவதற்கு அறிவு தேவை. ஏனென்றால் இஸ்லாம் பிறப்பின் அடிப்படையில் வருவதல்ல. முஸ்லிம் மகன் முஸ்லிம், முஸ்லிம் தந்தையின் மகன் முஸ்லிம் என்ற கருத்து இஸ்லாத்தில் இல்லை. தோற்றத்தினாலும் வருவதில்லை, சில சடங்குகளை செய்வதனாலும் வருவதில்லை. இஸ்லாத்தை எவர் புரிந்து அறிந்து செய்கிறாரோ அவர்தான் முஸ்லிம். இப்போ குர்ஆனில் நீங்கள் பார்க்குறீங்க, அடிக்கடி வருகிற வசனம், இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹா, யார் நம்பிக்கை கொண்டு நற்கர்மங்கள் புரிகிறார்கள், நம்பிக்கை கொண்டு நற்கர்மங்கள் புரிகிறார்கள். ஆக நம்பிக்கை கொள்வதற்கும் அறிவு தேவை, நற்செயல் புரிவதற்கும் அறிவு தேவை. அறிவே இல்லாமல் எப்படி ஒருவன் முஸ்லீம் ஆக முடியும்? மருத்துவம் படிக்காமல் ஒருவர் மருத்துவராக முடியுமா? இன்ஜினியரிங் படிக்காமல் ஒரு பொறியாளராக ஆக முடியுமா? ஆகவே ஒருவன் முஸ்லீமாக வாழ்வதற்கு அறிவு தேவை. இறைவனை பற்றிய அறிவு, நான் இறைவன் யார், அவனுடைய பண்புகள் என்ன, அதிகாரங்கள் என்ன, உரிமைகள் என்ன, நான் யார், எதற்காக பிறந்தேன், எங்கிருந்து வந்தேன், எங்கே போகிறேன், இந்த கேள்விகளுக்கு விடை தெரிய வேண்டாமா? ஹலாலுக்கும் ஹராமுக்கும் வேறுபாடு தெரிய வேண்டாமா? ஈமானுக்கும் குஃபுருக்கும் வித்தியாசம் தெரிய வேண்டாமா? சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் உள்ள வேறுபாடு தெரிய வேண்டாமா? பிதாத்துக்கும் இபாதத்துக்கும் உள்ள வேறுபாடு தெரிய வேண்டாமா? இதெல்லாம் தெரியாமல் எப்படி உத்தம முஸ்லீமாக இருக்க முடியும்? ஆகவே இவற்றுக்காக நாம் இந்த அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். அறிவு இருந்தால் ஒரு தெளிவு இருக்கும், தெளிவு இருந்தால் உறுதி இருக்கும். ஒன்றை புரிஞ்சுக்கிட்டு செஞ்சான்னா தெளிவாக செய்வான், தெளிவாக செஞ்சான்னா உறுதியாக கடைசி வரைக்கும் செய்வான். எதுவுமே புரியாமல் எங்கள் வீட்டில் உள்ளவர்கள் செய்கிறார்கள், எங்கள் சமுதாயத்தில் செய்கிறார்கள், எங்கள் ஹஸ்ரத் சொன்னாங்க என்று செய்பவருடைய செயல்களிலே உறுதி தெளிவு காணப்பட மாட்டார். ஆகவே ஒருவன் முஸ்லீமாக இருப்பதற்கு அறிவு தேவை. மார்க்கத்தை எடுத்து சொல்ல அறிவு தேவை. ஏனென்றால் மக்களிடத்திலே மனமாற்றத்தை கொண்டு வர வேண்டும். மனமாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் அவருடைய மனமாற்றம் ஏற்படுகின்ற அளவிற்கு நாம் செய்திகளை அவர்களுக்கு சொல்ல வேண்டும். அதற்கு அறிவு தேவை. மார்க்கத்தை மேலோங்க செய் என்று குர்ஆன் சொல்கிறது. லியுல்ஹிரஹு அலத்தீனி குல்லிஹி, எல்லா மார்க்கங்களை விட இந்த மார்க்கம் மேலோங்க வேண்டும். இல்ஹாருத்தீன் என்று குர்ஆன் சொல்கிறது. அப்போ மற்ற மார்க்கங்களை விட மேலோங்க வேண்டும் என்று சொன்னால் எவ்வளோ அறிவு நமக்கு இருக்க வேண்டும்? மற்ற மார்க்கங்களை பற்றிய அறிவு நமக்கு இருக்க வேண்டும், நம்மை பற்றிய அறிவு நமக்கு இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் எப்படி மார்க்கத்தை மேலோங்க செய்ய முடியும்? அதற்கு அறிவு தேவை. இந்த உலகத்திலே கண்ணியமாக வாழ்வதற்கு அறிவு தேவை. சம்பாதிப்பதற்கு, பொருளீட்டுவதற்கு அறிவு தேவை. ஆக இப்படி பல காரணங்களுக்காக அறிவு தேவை. முஸ்லீமாக இருப்பதற்கு அறிவு தேவை, ஹலால் ஹராம் தெரிவதற்கு அறிவு தேவை, மார்க்கத்தை எடுத்து சொல்ல அறிவு தேவை, மார்க்கத்தை மேலோங்க செய்ய அறிவு தேவை, கண்ணியமாக வாழ்வதற்கு அறிவு தேவை. ஆகவேதான் குர்ஆன் பல கேள்விகளை கேட்கிறது, பல அறிவுரைகளை சொல்கிறது அறிவு சம்பந்தமாக. கற்றவர்களும் கல்லாதவர்களும் சமமாவார்களா? குல்ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், கற்றவர்களும் கல்லாதவர்களும் சமமாவார்களா? சிந்திக்காதவர்கள் கால்நடைகளுக்கு ஒப்பாவர். இன்ஹும் இல்லா கல்லன்னாம்,
அவர்கள் கால்நடைகளுக்கு ஒப்பானவர்கள். நீங்கள் இந்த குர்ஆனை ஆழ்ந்து சிந்திக்க வேண்டாமா? உங்கள் இதயங்கள் தாளிடப்பட்டு விட்டதா என்று கேட்கிறது. 1000 வணக்கசாலிகளை விட ஒரு அறிஞனை கெடுப்பது ஷைத்தானுக்கு கடினமாக இருக்கிறது. 1000 வணக்கசாலியை கெடுத்துடலாம், ஆனால் அறிவாளியை லேசில் கெடுக்க முடியாது. ஏன்டா அறிவாளி அந்த வணக்கத்துக்குரிய காரணத்தை புரிந்து தெளிந்து அவன் செய்கிறான். ஆக ஈடுபாட்டோடு செய்கிறான். அவனை கெடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அறிவு சார்ந்த வணக்கம் அறியாமையில் செய்யப்படுகின்ற வணக்கத்தை விட சிறந்தது பெருமானார் சொன்னார்கள். அறிவு சார்ந்த வணக்கம் அறியாமையில் செய்யப்படுகின்ற வணக்கத்தை விட சிறந்தது என்று பெருமானார் சொல்லியதை பார்க்கிறோம். பெருமானார் சொல்கிறார்கள், எங்களுக்கு வாரிசு யார் தெரியுமா? நாங்கள் தங்கத்தையோ வெள்ளியையோ விட்டு செல்லவில்லை, நாங்கள் அறிவைத்தான் விட்டு செல்கிறோம். இறை தூதர்கள் அறிவைத்தான் விட்டு செல்கிறார்கள். இறை தூதர்களுடைய வாரிசு யார்? அறிஞர்கள் தான். அல் உலமாவோ வரதத்துல் அன்பியா. ஆக வேற யாரும் ரசூலுல்லாஹ் வாரிசுன்னு சொல்லலை, பணக்காரர்களை சொல்லலை, வீரர்களை சொல்லலை, அறிஞர்கள் தான் என்னுடைய வாரிசு என்று பெருமானார் சொன்னார்கள். இன்னும் பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டதே அறிவை தருவதற்காகத்தான். கமார் சல்லா ஃபீக்கும் ரசூலம் மின்கும் எத்லு அலைக்கும் ஆயாத்தினா ஒய் சக்கிக்கும் ஒய் அல்லிமுக்கும் கிதாபோ ஹெக்மா ஒய் அல்லிமுக்கும் ஆலம் தக்கூனு தாளமுன். இறை தூதர்கள் இதற்காக வந்தார்கள், வேதத்தை கற்றுத்தருவதற்காக வந்தார்கள், உங்களை தூய்மைப்படுத்துவதற்காக வந்தார்கள், ஞானத்தை கற்றுத்தருவதற்காக வந்தார்கள், நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வந்தார்கள். ஆக அவர்களுடைய மிஷன், அவருடைய நோக்கம் அறிவை கற்றுக் கொடுப்பது தான். ஆக அறிவுள்ள சமுதாயம்தான் உலகத்திலே வெற்றி பெற்ற சமுதாயமாக இருக்கும் என்பதிலே எந்த சந்தேகம் இருக்க முடியாது. இந்த அறிவை பெருக்குவதற்கு பெருமானார் செய்த ஏற்பாடுகளை பாருங்கள். அன்றைக்கு அரேபியாவில் மக்காவிலே எழுத படிக்க தெரிந்தவர்கள் 17 பேர் தான், மதீனாவிலே 12 பேர் தான். எழுத படிக்க தெரிந்தவர்கள் எல்லோருமே யூதர்கள் தான், அவர்களுக்கு தான் தெரியும், முஸ்லிம்களுக்கு தெரியாது. அந்த நிலையை பெருமானார் மாற்றுகிறார்கள். குர்ஆனை கற்றுக் கொடுத்தார்கள், குர்ஆனை ஓத வைத்தார்கள், குர்ஆனை மனப்பாடம் செய்ய வைத்தார்கள். பள்ளிவாயிலே ஹஜ்ஜி பயணம் செய்ய வந்த மக்களே, உம்ரா பயணம் செய்ய வந்த மக்களிடத்திலே, சந்தைக்கு வந்த மக்களிடத்திலே மார்க்கத்தை கற்றுக் கொடுத்தார்கள். தாயிஃபிலே சென்று கற்றுக் கொடுத்தார்கள். மதீனாவிற்கு கற்றுக் கொடுப்பதற்கென்றே ஒருவரை அனுப்பினார்கள். ஒவ்வொரு சமூகமாக பார்த்து பார்த்து ஆட்களை அனுப்பினார்கள். வெற்றி பெற்ற பகுதிகளுக்கு அனுப்புவதற்கென்று ஆசிரியர்களை அவர்கள் வைத்திருந்தார்கள், அவர்களை அனுப்பினார்கள். எந்த அளவுக்கு பெருமானார் சென்றார்கள் எல்லோருக்கும் தெரிந்த சம்பவம். பத்ர் யுத்தத்திலே எழுத படிக்க தெரிந்த கைதிகள், சிறைப்பட்டவர்கள், எங்களில் 10 குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்து அவர்கள் கற்க ஆரம்பித்து விட்டால் உங்களுக்கு விடுதலை, நீங்கள் பணமெல்லாம் கொடுக்க வேண்டாம், நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச அறிவை எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்க, அவங்க படிச்சுட்டா உங்களுக்கு விடுதலை. உலகத்தில் எந்த தலைவனாவது இப்படி செய்ததாக வரலாறுல படித்திருக்கிறீர்களா? ஆக அறிவுக்கு இஸ்லாம் எவ்வளவு முக்கியத்துவம் தந்திருக்கிறது என்பதனை இதன் மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா வகையான அறிவையும் கற்க வேண்டும். இஸ்லாமிய அறிவு, செக்யூலர் நாலேஜ், விஞ்ஞான அறிவு இரண்டையும் கற்றுக்கொள்ள வேண்டும். இஸ்லாம் என்று வருகிற போது குர்ஆன், ஹதீஸ், சீரா, சஹாபாக்களை பற்றிய வரலாறு, இஸ்லாமிய வரலாறு இவற்றை தெரிந்திருக்க வேண்டும். அகீதாவை தெரிந்திருக்க வேண்டும். கோட்பாடுகள், அஹ்லாக், ஒழுக்க பண்பாடுகளை பற்றி தெரிந்திருக்க வேண்டும். அதபு, நடைமுறை பழக்க வழக்கங்கள், பெற்றோரோடு எப்படி நடந்து கொள்ளுதல், பெரியவர்களோடு எப்படி நடந்து கொள்ளுதல், கணவனோடு, மனைவியோடு, பிள்ளைகளோடு, அண்டை வீட்டினரோடு, ஆசிரியர்களோடு, தொழிலாளர்களோடு நடந்து கொள்கின்ற அதபு, ஒழுக்கம், எட்டிகேட், இதை அறிந்திருக்க வேண்டும். அகீதா, அஹ்லாக், அதபு இவற்றையெல்லாம் தெரிந்திருக்க வேண்டும். சமகால பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தெரிந்திருக்க வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ பிரச்சனைகளை சந்திக்கிறோம். அரசியல் பிரச்சனை, சமூக பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, இதற்கு இஸ்லாம் என்ன தீர்வு தருகிறது, இதை தெரிந்திருக்க வேண்டும். இவ்வளவு சேர்ந்துதான் இஸ்லாமிய அறிவுங்க. சில சட்ட திட்டங்களை அறிந்திருப்பது, ஃபிக்ஹ் மசாயில்களை அறிந்திருப்பது என்பது அறிவின் ஒரு பகுதி, அவ்வளோதான், அறிவின் ஒரு பகுதி. நம்முடைய சமுதாயத்தில் என்னவோ ஆகிவிட்டது, ஃபிக்ஹ் தெரிந்தாலே இஸ்லாம் தெரிந்து விட்டது என்ற ஒரு மனப்பான்மை ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த முழுமையான அறிவை பெற வேண்டும். அதே போல விஞ்ஞானத்திலும் நாம் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும். சயின்ஸ், டெக்னாலஜி படிக்க வேண்டும், தொழில்நுட்பத்திலே படிக்க வேண்டும். அதில் பின்தங்கியதால் ஏற்பட்ட விளைவை பார்த்தீர்கள். யூதர்கள் நம்மை விட எண்ணிக்கையில் மிக மிக குறைந்தவர்கள், 1% கீழே இருக்கிறார்கள். முஸ்லிம்கள் 25% இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள், நாம் தோல்வி வருகிறோம் என்று சொன்னால் அதற்கான முக்கியமான காரணங்களில் ஒன்று நம்மிடத்தில் விஞ்ஞானம், தொழில்நுட்பம் இல்லாமல் போனதுதான். குறிப்பாக அரபு நாட்டில் இருக்கின்ற மக்கள் எல்லாம் சோம்பேறிகளாகவும், ஊதாரிகளாகவும், கற்காதவர்களாகவும், சுகவாசிகளாகவும், மன்னர்களும் மக்களும் மாறிப்போனதனுடைய விளைவை நாம் பார்த்தோம். ஆகவே விஞ்ஞானத்தில், தொழில்நுட்பத்திலும் நாம்
மேலோங்கி செல்ல வேண்டும். அரசியல் அறிவு, சமூக அறிவு, பொருளாதார அறிவு, இது போக ஹியூமனிட்டிஸ் என்று சொல்கிறோமே அதை பற்றிய அறிவு, சைக்காலஜி, ஹிஸ்டரி, பாலிடிக்ஸ், எக்கானமிக்ஸ், அரசியல், பொருளாதாரம், சமூகம், உளவியல், இவை அனைத்தையும் அறிந்திருக்க வேண்டும். ஜாஹிலியத்தை பற்றியும் அறிந்திருக்க வேண்டும். ஜாஹிலியத் என்ன சொல்கிறது? உமர் கத்தாப் அவர் சொன்னார்கள், ஒருவன் ஜாகியத்தை ஒருவன் அறியவில்லை என்றால் அவன் இஸ்லாத்தையும் புரிந்து கொள்ள மாட்டான். ஜாஹிலியத்தை அறியாமல் இஸ்லாத்தை புரிஞ்சுக்கிற முடியாது. ஷிர்க்கை சரியாக விளங்காம தௌஹீதை புரிஞ்சுக்கிற முடியாது. குஃபரை சரியாக விளங்காம ஈமானை விளங்கிக் கொள்ள முடியாது. ஆக இத்தனை அறிவு நமக்கு தேவைப்படுகிறது. ஆகவே நாம் இதற்காக நேரம் ஒதுக்க வேண்டும். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். ஆக வாசிக்காமல் இருக்கக்கூடாது. ஒரு நாள் கூட ஒன்றும் கிடைக்கவில்லை என்றால் 10 நிமிடமாவது படித்து விட வேண்டும். படிப்பதற்கு நேரம் இல்லை என்று சொல்வதை விட மிகப்பெரிய பொய் எதுவுமே கிடையாது. தயவுசெய்து அந்த பொய்யை திருப்பி திருப்பி சொல்லாதீங்க. எனக்கு படிக்கிறதுக்கு நேரம் இல்லைங்கிற பொய் சொல்கிறத இன்னையோட விட்டுருங்க. எனக்கு மனம் இல்லைன்னு சொல்லுங்கள், எனக்கு ஆர்வம் இல்லைன்னு சொல்லுங்கள், எனக்கு அக்கறை இல்லைன்னு சொல்லுங்கள். நேரம் இல்லைன்னு சொன்னால் அதை விட பெரிய பொய் இந்த உலகத்தில் எதுவுமே இருக்க முடியாது. எவ்வளவு முடியுமோ அவ்வளோ படியுங்கள், எவ்வளவு முடியுமோ அவ்வளோ படியுங்கள். கண்டதை படித்தால் பண்டிதன் ஆவான், அவ்வளோ ஆக முடியாது. தேர்ந்தெடுத்து நல்ல இருக்கிறதில் பெஸ்ட் புத்தகங்களே சிறந்த புத்தகங்கள், அவற்றை நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் படிக்க வேண்டும், அவற்றை குறிப்பெடுக்க வேண்டும், அவற்றை மனப்பாடம் செய்ய வேண்டும். ஆக இப்படியாக அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டும். அறிவு உங்களுக்கு உயர்வு தரும், அறியாமை உங்களை இருளில் ஆழ்த்திவிடும். ஆக அறிவு பெறுவோம், உயர்வு பெறுவோம்.